கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு சத்துருக்களுக்கு முன்பாக நம் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற வார்த்தையை குறித்து பார்ப்போமா? சங்கீதம் 23:5 என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில சங்கீதக்காரன் சொல்வது போல சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு செய்யும் காரியங்கள் மிகவும் மகத்துவமானதாக காணப்படுகிறது. இன்று சத்துரு யார்? மனிதர்கள், பிசாசு, நமக்கு விரோதமாக பொறாமையோடு செயல்படும் அநேக மனுஷ ஆத்துமாக்கள். சத்துருக்கள் பல விதமாக இவன் எப்படி நொறுங்கி போவான், வாழ்க்கையில் இவன் எழ முடியாமல் இனி இப்படியே மாண்டு போவான், இவனுடைய காரியம் இனி செயல்படாது என்று சொல்லி நம்மை இழிந்து பேசுகிறவர்களாக காணப்பட்டாலும் நம் காது முன்னே அவர்கள் தொனி அதிகமாக தொனிக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மை நிரம்பி வெளியும் பாத்திரமாக காண செய்து அவை எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விலக்கி பாதுகாக்கிறவராக காணப்படுகிறார். பொறாமையின் ஆத்துமா நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. எப்பக்கத்தில் நாம் நெருக்கப்பட்டு கலங்கி போனாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய கலக்கம் எல்லாம் மறைந்து போகத்தக்கதாக குறைகுடம் தழும்பும், ஆனால் நிறைகுடம் ஒருபோதும் தழும்பாது. அதுபோல ஆண்டவர் நம்மை நிறைவுள்ளவர்களாக நம்மை அவருக்குள் மகிழ்ந்து கழிகூறும் வண்ணமாக நம்மை எடுத்து பயன்படுத்துகிறவராக காணப்படுகிறபடியால் நாம் ஒருபோதும் நம்முடைய சத்துருக்களை குறித்து வேதனைப்படாதவர்களாக நாம் காணப்படுவோமே. ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் சிறப்பாக காணப்படும். ஒருவனுக்கு அவனுடைய சத்துரு அவன் வீட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, அவனுடைய உண்மையான நண்பர்கள் கூட அவனுக்கு சத்துருவாக மாறலாம். அந்நாட்களில் இந்திரா காந்தி அம்மையார் எப்படி மரணமடைந்தார் என்று நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அவருடைய மெய் காப்பாளன் அவரை கொலை செய்து விட்டார். மரணம் எப்படி சம்பவிக்கும் என்று நம்மால் அனுமானிக்கவே முடியாது. நம்முடைய உயிர் தோழனாக இருக்கலாம், அல்லது எந்த வடிவில் வேணாலும் சத்துரு புகுந்து நம்மை நாசமடைய செய்ய அவன் செயல்பட்டு கொண்டே தான் இருப்பான். ஆனால் நாம் ஆண்டவருடைய சமூகத்துல அதிகாலையில ஜெபிக்கிற பிள்ளைகளாக, அவருடைய வாக்குத்தத்த வசனங்களை நாம் அனுதினமும் அறிக்கையிடுகிற பிள்ளைகளாக காணப்படும் பொழுது எந்த சத்துருவின் போராட்டமும் நம்மை நெருங்க விடாது. ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வல்லமை உடையவராய் இருக்கிறார். எத்தனை வழிகள், எப்பக்கம் நெருக்கப்பட்டு வழிகள் அடைக்கப்பட்டாலும் ஆண்டவர் நமக்கு என்று அவர் ஆயத்தம் பண்ணின வழியை எப்பொழுதும் திறந்து வைத்து நமக்காக நம்முடைய வழியை, கோணலானவைகளை செவ்வையாக்கி நம் கரம் பிடித்து நடத்துகிறவராக காணப்படுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வாழும் பொழுது நாம் ஏன் சத்துருவை குறித்து பயப்பட வேண்டும்? அதமண்ணி போக செய்கிறவராக நமது ஆண்டவர் நம்மோடு கூட நம் கரம் பிடித்து நடத்துகிறவராக காணப்படுகிறவரார். அவருடைய வேத வசனங்களை நாம் கற்றுக்கொண்டவர்களாக, அதை அறிக்கை செய்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக, பாடி துதிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படும் பொழுது எப்பேற்பட்ட சத்துருக்களுக்கு முன்பாக அவர் நம்மை உயர்த்துகிறவராக, நம் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறவராக, நிரம்பி வெளியின் பாத்திரங்களாக நம்மை காண செய்கிறவராக நமது ஆண்டவர் காணப்படுகிறபடியால் ஒன்றையும் குறித்து நாம் வெட்கப்பட்டு போகாதவனம், தலைகுனிந்து போகாதவனம் நாம் நிமிர்ந்து நிற்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறார். தலை குனிந்து போவதில்லை, நீ நிமிர்ந்து நிற்பாய், நீ கீழாகுவதில்லை, மேலாவாய். நம்மை வீழ்த்தும் நேரத்தில் ஆண்டவர் வீழ்த்துவதற்கு அவர் எல்லளவும் குறைவின்றி செயல்படுகிறவராக காணப்படுகிறார். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவராய் இருக்கிறார். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற கர்த்தருக்கு சோஸ்திரம் என்று தாவீது ராஜா சொன்னது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியங்கள் நடைபெற்றாலும் உள்ளங்கையில நம்மளை வரைந்து வைத்திருக்கிறார். என்ன உள்ளங்கையில உலகம் முழுவதும் வரைந்து வைக்க முடியுமா நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர், அவர் சொல்லாலே அத்தனையும் படைத்தவர், ஒரு நட்சத்திரத்தை பேரிட்டு அழைக்கிறவர். நம்முடைய உள்ளங்கையை அவர் நோக்கி பார்த்து என் பிள்ளை என்ன செய்யறான்னு நம்மளை நோக்கி பார்க்கும் பொழுது அவருக்கு அது வீடியோ கால் போல நாம் அவர்கிட்ட பேசுவது காணப்படும். ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாம் திறந்தவையாக காணப்படுகிறது. அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. அதனால் நாம் நிரம்பி வெளியும் பாத்திரமாக காணப்படத்தக்கதாக நம்முடைய குறைவுகளை எல்லாம் அவருடைய சமூகத்துல மாத்திரம் சொல்லுகிற பிள்ளைகளாக காணப்படுவோம். ஆண்டவர் நமக்கு
எல்லா காரியங்களையும் வாழ்க்கை செய்கிற தகப்பனாய் இருக்கிறபடியால் நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். பிசாசின் தந்திரங்களுக்கு பயந்து ஒதுங்க வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்துல காத்து நிற்போம். ஒரு சமயம் ரொம்ப பேரரசான ஜூலியஸ் சீசர் அவருடைய நண்பரான புரூட்டஸிடம் மிகவும் அன்புள்ளவராக காணப்பட்டார். ஒரு சமயம் அவர் சீசரும் புரூட்டஸும் மிகவும் அன்பானவர்களாக தங்களுடைய காரியங்களில் மிகவும் நெருக்கமுள்ளவர்களாக காணப்பட்டார்கள். ஆனாலும் ஒரு சமயம் இந்த ஜூலியஸ் சீசருக்கு எதிரான விரோதிகளிடம் சேர்ந்து புரூட்டஸ் ஜூலியஸ் சீசரை ஈட்டியினால் குத்தி கொலை செய்தவனாக காணப்பட்டான். அப்பொழுது ஜூலியஸ் சீசர் புரூட்டஸை பார்த்து புரூட்டஸ் வீமா என்று சொல்லி வேதனையற்றவராக மரணித்தார். நண்பனாக நாம் எண்ணிய போதிலும் அவனும் கூட பிசாசு புகுந்தவனாக நமக்கு எதிராக தோல் பிடிப்பவனாக காணப்படுவான். அந்த சமயத்திலும் கர்த்தரை உறுதியாய் பெற்றுக்கொண்ட மனதையுடையவன் பூரண சமாதானத்துடன் அவர் காத்துக்கொள்வார் என்று நமக்கு எதிராக எத்தனை ஆயுதம் வாய்க்காய்ந்தாலும் அவை எல்லாவற்றையும் இல்லாமல் போக செய்து நமக்கு எதிராக பொறாமையின் ஆவியினால் அவர்கள் என்ன இவன் விழுந்து போவான், இவன் எழும்புவானா, இவனுடைய பிள்ளைகள் எழுந்து நிற்குமா, வேலை பார்க்குமா, தொழில் செய்யுமா என்று சொல்லி நம்மை அப்படியே குத்தி குத்தி நம்மை காண்கிற அந்த வாய்கள், அதனுடைய வாய்களே இத்தனை நடந்தும் இவன் வெட்கப்பட்டு போகவில்லை, எழுந்து மீண்டு கடவுளுக்குள்ளா நிற்கிறானே, இவன் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லி அவர்களுடைய வாயை சொல்லத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். எதிரியானவன் நம்மை குறித்து சாட்சி சொல்லத்தக்கதாக நம்முடைய பாத்திரம் நிரம்பி வெளியேற்றக்கதாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவராக காண செய்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட உன்னதமான இறைவனை நாம் பெற்றுக்கொண்டபடியால் நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நம்மை வழிநடத்துகிற தேவன் அவர் அவருடைய வலது கரத்தினால் நம்மை வழிநடத்துகிறவர், நம்மை ஏந்தி சுமக்கிறவர். அப்படிப்பட்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது எந்த பிசாசின் தந்திரங்களுக்கோ எந்த எதிரியின் வார்த்தைகளுக்கோ நாம் கலங்காத வண்ணம் அவருடைய வார்த்தைகளை அறிக்கை செய்வோம். அதிகாலையில் அவருடைய சமூகத்துல காத்திருப்போம். அவரை துதித்து பாடுவோம். விடுதலைகளை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக அவருக்கு சாட்சியாக வாழுவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். இவளை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, என்னை நன்றியோடு துதிக்கிறோம், சொஸ்திருக்கிறோம்ப்பா. சேஷமாக எப்பா நாங்கள் எங்களுடைய தலையை சத்துருக்களுக்கு முன்பாக எண்ணெயினால் அபிஷேகம் செய்து எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வெளியே செய்ய போகிற கிருபைக்காக உங்களை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை நிந்தனைகள் போராட்டங்கள் காணப்பட்டாலும் எங்கள் வாழ்க்கையில உங்களுடைய கரத்தையே நாங்கள் பற்றி பிடித்து கொண்டவர்களாக அப்பா நீர் எங்களை வழிநடத்துகிறவராக காணப்படுகிறபடியால் எதிரிகளுக்கும்பாக நீர் எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. எதிரிகளின் வாயினாலே சாட்சி சொல்ல வைக்க போகிற கிருபைக்காக நன்றி ராஜா. என்னாலும் உமக்கும்பாக அப்பா ராஜா நாங்கள் மகிழ்ந்து கழிவுறீர்களாக. என் வாழ்க்கை செம்மையும் சீரும் சிறப்புமாக நடக்கத்தக்கதாக நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று பொற்பாதம் சமர்ப்பிக்கிறோம்ப்பா. நீரேகளை ஆண்டு வழி நடத்தும். எங்களை நிரம்பி வெளியும் பாத்திரங்களாக காண செய்யும். உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும். துதிகன மகிமையாகவே எங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.